எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் இந்த கோவிட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் வந்து அரௌண்ட் ஒரு 1150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு ஒரே நாளில். 22,900 இருந்து 21,743 வரைக்கும் வந்து ஃபால் ஆயிருக்கு ஒரே நாளில். இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் எல்லா இண்டெக்ஸுமே 3%லேருந்து அரௌண்ட் 6% வரைக்கும் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. அட் ப்ரெசென்ட் யூஎஸ் மார்க்கெட்டும் 3.5%லேருந்து 4%, அதனுடைய இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக அந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுனால யாரும் பொசிஷனை வந்து பை சைடு வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஓவரால் மார்க்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்தியாவை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21,250, 21,300 இதுதான் வந்து நமக்கு சப்போர்ட். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை எப்போ கட் பண்ணிச்சோ அப்பவே இதனுடைய பிரேக் அவுட் வந்து ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்துருக்கு இல்லையா, எப்போ இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிச்சோ அப்பவே வந்து தொடர்ச்சியாக இது வரைக்கும் வந்துடும். 21,250 வரைக்கும் இந்த பொசிஷனல் சப்போர்ட் வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இன்னைக்கு ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் டவுன் ஆனால் கூட இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, அதாவது 22,130ங்கிறது ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் கரெக்டாக அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருப்பாருங்க. 22,160 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தொடர்ந்து ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் டு 21,000, இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி வந்து ஃபால் ஆகலாம். ஓவராலாக 21,250லேருந்து 21,300 தான் இந்த ட்ரெண்டோடைய சப்போர்ட் லைன். மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும், ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலை. ஏன்னா ஒரு சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சுன்னா சப்போர்ட் எடுத்துருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி கிராஷ் மார்க்கெட்டில் மட்டும் ஒரு தப்பு பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து திரும்பவும் ரிவர்சல் ஆகிடும். இது வரைக்கும் மார்க்கெட் எப்படி ரிவர்சல் ஆச்சு அதே மாதிரி ரிவர்சல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக ஹோல் வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுமே 3%, 4% வந்து கிராஷ் மார்க்கெட் மாதிரி ஃபால் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட் பாருங்கள், அகெயின் 4% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன்ஸ் வந்து ரெமெடி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிராஷ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ், உலக வங்கி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. யூஎஸ் டேரிஃப் பாலிசி, இந்த ட்ரேட் வார் வந்து வேர்ல்டு எக்கனாமியை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கண்டினியூஸாக வேர்ல்டு மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கிறதுனால பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க, அகெயின்ஸ்டாக ஹோல்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. இதே பேங்க் நிஃப்டியை வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ரைட்னோ வந்து மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு ஸ்கினாரியோவில் போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை மட்டும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஷார்ப்பாக ஒரு ரைஸ் வந்து நடக்கும். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் அண்ட் ரைஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஷார்ப்பாக ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். கரெக்டாக இங்கே ரைஸ் ஆக்கி வித்தின் இந்த சேனலுக்குள்ளே என்டையர் ட்ரேடிங் நடக்கும் பாருங்க. ஃபால் அண்ட் அப், ஃபால் அண்ட் அப் வித்தின் இந்த சேனலுக்குள்ளே நடக்குதா. ஸோ இப்போ இந்த சைக்கிள் முடிஞ்சது, அடுத்து இது. இப்போ இந்த இடத்துல ஃபால் ஆகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கா, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த ப்ரீவியஸாக நடந்த அந்த டபிள்யூ ஷேப் நெக்லைனுடைய சப்போர்ட் 48,900ங்கிறது சப்போர்ட் ஆகும். ஃபர்தராக ஓவரால் இந்த சேனல் பேட்டர்னுடைய சப்போர்ட் 47,500ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியல் சப்போர்ட் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். அகெயின் ஃபைனலாக இந்த சேனல் வந்து இந்த ஸ்விங் வந்து 47,500ங்கிறது இந்த ஸ்விங்கோடைய சப்போர்ட். இந்த இடத்துல எடுக்கும்போது மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரியான இடத்துலையும் பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் செல்லிங்கில் இருந்ததுன்னா ஓகே, பட் பையிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரைஸ் ஆகிடும், அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக ஃபால் ஆகிடும். ஸோ பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே 2%லேருந்து 3% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. இதில் எஸ்பெஷலி அதிகமாக ஃபால் ஆகிருக்குது மெட்டல் செக்டார். ஹெவி செல்லிங் ப்ரெஷர், பட் ஓவரால்
பொசிஷனல் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஓவரால் ட்ரெண்ட் வந்து இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டு டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து நடக்கும். இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டாரும் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதிகமான ஃபால் ஆகிருக்குது, 3% ஃபால் ஆகிருக்குது வந்து ஆட்டோ செக்டார், பேங்கிங் செக்டாரில் ஆல்மோஸ்ட் எல்லா பேங்கிங் செக்டாருமே 3% ஃபால் ஆகிருக்கு. அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி செக்டார் 3% ஃபால், இன்ஃப்ரா 3%, எல்லா செக்டாருமே 3%லேருந்து 2.5% வரைக்கும் ஃபால். இப்போ ரைட் நோ நடந்துகிட்டு இருக்க இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா 3%லேருந்து 4%, 5% வரைக்கும் வேர்ல்டு இண்டெக்ஸ் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. கம்மிங் வெனஸ்டே வந்து ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் வந்து இருக்குது. ஸோ இதில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா மார்க்கெட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி லைவ் மார்க்கெட்டில் வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் ஒரு ரியல் கான்ஃபிடென்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வரும். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது பேங்க் நிஃப்டி கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷரு, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 49,260 வரைக்கும் ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து 11 மணி 17 நிமிஷத்துக்கு நான் போஸ்ட் பண்ணது. 11 மணி 17 நிமிஷத்துக்கு மார்க்கெட் வந்து 49,672 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து 49,260 வரைக்கும் ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ரிடிக்ஷனு. நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாக்டாக அந்த ஃபால் வந்து நடந்தது, டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருந்தது. ஸோ நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம். இது வந்து பிஃபோராக பப்ளிக் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது பப்ளிக் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணல, ஸ்டூடெண்ட் குரூப், க்ளோஸ்டு ஸ்டூடெண்ட் குரூப்புக்கு மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஃபைன். ஐடி அண்டு மெட்டல் செக்டர் ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடு பிரேக் அவுட்டில் தான் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஐடி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனால் கூட, டவுன் சைடு ஃபால் ஆனால் கூட, பொசிஷனல் சப்போர்ட் லைன் வந்து 7,500ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட் லைன். இது வந்து பிரேக் அவுட் ஆகலை. செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீடியா செக்டர் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி டவுன் சைடில் தான் இருக்குது. ஆட்டோ செக்டர் டவுன் சைடில் தான் இருக்குது. ஃபார்மா ஆல்சோ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் நிற்குது. இதில் சப்போர்ட் லைனில் இருக்குது வந்து எனர்ஜி செக்டார் மட்டும்தான் சப்போர்ட் லைனில் இருக்குது. நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜி ஆல்சோ டவுன் சைடு பிரேக் அவுட், ரியாலிட்டி ஆல்சோ டவுன் சைடு பிரேக் அவுட். இன்ஃப்ரா வந்து இன்னுமே செல்லிங் ப்ரெஷரில் தான். இன்ஃப்ரா கிளியராக ரெசிஸ்டன்ஸில் வந்து அகெயின் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார் வைஸும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம நேத்திக்கு வந்து பார்த்தோம், இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆயிருக்கான். ஸோ ஓவரால் டவுன் சைடு சப்போர்ட்டுங்கிறது 4,800. இன்கேஸ் அப்சைட் ரைஸ் ஆச்சுன்னா இந்த நெக்லைன் வந்து நமக்கு அகெயின் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ப்ரீவியஸ் நெக்லைன் இருக்கு இல்லையா. ஸோ ஹியர் ஆஃப்டர் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு அப் டு 5,600 வரைக்குமே அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர் தான். இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா இந்த ரீபவுண்ட் ஆகி அகைன் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் 5,600 அண்ட் 5,800ங்கிறது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டுவர்ட்ஸ் 4,750 ஆர் 4,800 வரைக்குமே இந்த ஃபால் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கும் செல்லிங்கில் இருக்க வேர்ல்டு மேஜர் இண்டெக்ஸ் எல்லாமே ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வேர்ல்டு பேங்க் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பாலிசியில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் வேறு சம் ரிவ்யூ பண்ணலாம், எந்தெந்த நாடுகள் வந்து எங்ககிட்ட சமரசமாக பேச்சுவார்த்தை வராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபேவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்கும்போது சம் சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். இப்போது நடக்கக்கூடிய அந்த ஆர்பிஐ மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கலாம், ஃபெட் வந்து ஏதாவது பாசிட்டிவான நியூஸை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். இந்த நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குளோபல் ஒரு ட்ரேடு வார், இந்த டென்ஷனை வந்து மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து வரலாம். பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது, டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்கிறது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 21,300. ஓகே, ஸோ
ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸோடைய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லைன் வேணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.